Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. நேபாள் காட்மண்டுக்கு அந்தாண்ட 160 கிலோமீட்டருக்கு மேலே எல்லாம் வந்து பாறைகள் பனிப்பாறைகள் இருக்க இடத்துல அந்த எர்த்குவாக் வந்து உண்டாயிருக்கு. அப்படியே வடகிழக்கு பகுதியாக வரிசையில் 6 எர்த்குவாக் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாறையும் நேராக மோதிருக்கு. இப்போ இந்தியாவுக்கும் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குமா சார்? உங்களுக்கு ஒரு 300 கிலோமீட்டர் அளவுக்கு 400 கிலோமீட்டர் அளவுக்கு உங்களுக்கு அதனுடைய அதிர்வு இருக்கும். உத்தராஞ்சல், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த பவுண்டரி வந்து என்னைக்கு நிலநடுக்கத்துக்கு உறுதியான பகுதி, அது டேஞ்சர் பகுதி. ஆனால் கண்டிப்பாக அடிக்கடி நிலநடுக்கம் எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய காலம் தான். காலநிலை மாற்றத்தால் வந்து கடல் மாற்றங்கள் சீற்றங்கள்லாம் கூட இந்தியாவினுடைய தென்னிந்தியாவில் வந்து கடல் சீற்றங்கள் புதனால பேரிடர் இருக்கும். வட இந்தியாவில் நிலநடுக்கத்தால் தான் இருக்கும். பில்டிங்லாம் தரைமட்டமாகும். எர்த்குவாக் கடலில் உண்டாச்சுன்னா அதுக்கு பேர் சுனாமி. பெரிய அலைகள், ராட்சச அலைகளோட வந்து உள்காடுகளை எவ்வளவு அழிக்க முடியுமோ அதை அழிச்சிடும். ராட்சச தன்மையான நில அதிர்வுலாம் அன்றைக்கி வரும். எதிர்காலத்தில் இந்த இயற்கை பேரிடர்கள் கூடுதலாக இருக்குங்கிறது ஐநாவுடைய கணிப்பு. சார், இந்த நேபாள் தீபத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 95 பேர் உயிரிழந்திருக்காங்க சார். இல்லை ரெக்டார் அளவு பார்த்தீங்கன்னா 7.1% வந்து பதிவாகியிருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த ரெக்டர் ஸ்கேல் 7.1 அளவுங்கிறது வந்துங்க அதிகமாக நகர்ப்புறத்தில் வரல. அது உங்களுக்கு அந்த ஐஸ் படிவங்கள், அந்த பனிப்படலங்கள் இருக்க இடத்துல ராக் பகுதி மலைகளே இருந்துச்சு. அது ஹிமாலயாவுடைய இந்த பகுதி பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த உலகளாவில் வந்து ஒரு 15 பெரும் பாறைகள் இருக்கின்றன. அந்த பாறைகள் வந்து ஒன்றோடு ஒன்று முட்டும் போதோ இல்லை பக்கவாட்டில் உராய்த்து கொள்வதாலேயோ இந்த நிலநடுக்கம் வரும். அது வந்து என்ன, உலக பெரும் பாறைகள் 15 தான் நமக்கு கீழே, நமக்கு 10,000 அடிக்கு கீழே இருக்குது. அந்த பாறைகளினுடைய நகர்தல், ஒன்றோட ஒன்று முட்டுதல், பக்கவாட்டில் நகர்தல், இந்த மாதிரி வரும் பொழுதுங்க அதனுடைய அதிர்வை கணக்கிடுறாங்க. அதுக்கு பேர் ரெக்டர் ஸ்கேல்னு பேர். இப்போ இந்த ரெக்டர் ஸ்கேலில் வந்து உங்களுக்கு திபெட்டில் நடந்தது 7.1ன்னு சொன்னாலும் நேபாள் போன்ற பகுதிகளில், நேபாள், பூட்டான் மற்ற எல்லா பகுதிகளையும் அவங்க வாழ்விடங்களில் வந்து 4.9க்கு மேலே போகலை. அந்த 4.9 ரெக்டர் ஸ்கேலுங்கிறது வந்து பெரிய அதிர்வை கொடுத்துருக்குமோ இல்லையா, பெரிய ஆபத்தில் வராது. இதில் வந்து இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே அந்த 7.1 வந்து இங்கே நேபாளுக்குள்ளேயோ இல்லை சிக்கிம் நகர்ப்புறங்களில் பண்ணியிருந்தா அது உங்களுக்கு உங்களுக்கு பேரழிவை உண்டு போயின்னு இருக்கும். பில்டிங்லாம் ஒன்றும் இருக்காது, தரமட்டமாக இருக்கும். இது வந்து 4.9 நின்றுக்கிடுச்சு. இங்கே உள்ளே வரும்பொழுது 4. ஆனால் அதை நகர்தல் எங்கன்னு கேட்டிங்கன்னா 160 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட காட்மண்டுக்கு அந்தாண்ட 160 கிலோமீட்டருக்கு மேலே எல்லாம் வந்து பாறைகள், பனிப்பாறைகள் இருக்க இடத்துல அந்த எர்த்குவாக் வந்து உண்டாயிருக்கு. அப்புறம் அது உண்டாக்கி அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே வடகிழக்கு பகுதியாக வரிசையில் 6 எர்த்குவாக் வந்திருக்கு. இதுவரையிலும் வந்து ஒரு எர்த்குவாக் வரும், 2 எர்த்குவாக்கும் துருக்கியில் நடந்துச்சு. அது மாதிரி துருக்கியில் நடந்த பிற்பாடு இப்போ ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இன்னைக்கு வந்து அதே மாதிரிங்க தொடர்ந்து 6 எர்த்குவாக். அது பெரிய தெய்வாதீனமாக அது வந்து நடந்தது எல்லாம் வந்து பனிப்பாறைகளில், வடக்கு பனிப்பாறைகளுக்குள்ள வாழ்விடங்கள் ரொம்ப கம்மி தான். வாழ்விடங்களான காத்மண்டோ இல்லை மற்ற சிங்காட்சி, திபெத்தில் உள்ள பகுதிகள்லாம் வந்து அந்த சிங்காட்சிங்கிற இடம் தான் திபெட்டில் வந்து கிட்டக்க உள்ள ஊர். அந்த பகுதியெல்லாம் வந்து உங்களுக்கு நிலநடுக்கம் வந்து 4.9 ஹெக்டர் ஸ்கேலுக்கு மேலே போகல. அந்த ரெக்டர் ஸ்கேல் வந்து உங்களை வந்து பெரிய ஒரு ஒரு அதிர்வு கொடுக்கும் வழியே மற்ற இது இருக்காது. ஆக நீங்கள் வந்து இந்த 4.9 ரெக்டர் ஸ்கேல் தான் இந்த உள்பகுதியில் நம்ம இந்தியன் பகுதியில் வந்துருக்கு. அது வந்து உங்களுக்கு சும்மா ஒரு 1.5 1.2ங்கிற முறையில் வந்து பீகார், டெல்லி பகுதியெல்லாம் வந்து அது உங்களுக்கு அதனுடைய அதிர்வை காமிச்சிருக்கு. உங்களுக்கு என்னென்னா இதை வந்து 10 யூனிட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ரெக்டர் ஸ்கேலை 10 ரெக்டர் ஸ்கேல். அதில் வந்து உங்களுக்கு 6 ரெக்டர் ஸ்கேல் வரணும். உங்களுக்கு பெரிய அதிர்வுகள்லாம் இருக்கும், சும்மா அதிர்வு காமிக்கும். 2 ஸ்கேலு 3 ரெக்டர் ஸ்கேல்னால் உங்களுக்கு சும்மா இந்த டைனிங் டேபிள் ஆடும், ஒரு அதிர்வு வரும், 1 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இது வந்து உங்களுக்கு நமக்கு 6.6க்கு மேலே போச்சுன்னா பெரிய டேமேஜ், பெரிய உங்களுக்கு இது உண்டாகும், விபரீதம் உண்டாகும். அது மாதிரி இன்னும் உள்ள அந்த பகுதியில், நேபாள் பகுதியில் வர அங்கெல்லாம் வந்து 4.9 நின்றுடுச்சு. அதனால் நேபாள்லேயும் எங்கேயுமே வந்து உயிர் சேதம் கம்மியானது காரணம் 100 பேருக்குள்ள தான். ஒரு 60-70 பேர் தான் வந்து உங்களுக்கு காயப்பட்டிருக்காங்க. ஒரு 100 பேர் இறப்பு. இந்த பெரிய எர்த்குவாக்கு இது வந்து சாதாரண இறப்பு தான். துருக்கி மாதிரி நடந்திருந்து
வாழ்விடங்களில் ஒரே நாளில் இந்த 7.1 உள்ளே அடைஞ்சிருந்தா அந்த இடம் கம்ப்ளீட்டாக தரமட்டமாயிடும். அதில் உள்ள உயிர் பிணங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பிணமாக தான் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு அளவில் இங்கே வரல. 5:41 இருந்து 10:41 இந்த 5 ஹவர்ல பாத்தீங்கன்னா 12 முறை ஒரே இடத்துல நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இல்லைங்க, 6 இடத்துல தான் நிலநடுக்கம் நடந்திருக்குது. அது அதிர்வுகளை 12க்கு முறைக்கு மேலே அதிர்வு காமிச்சிருக்கு. அந்த அதிர்வு வந்து உங்களுக்கு அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகளாவிய நான் ஒரு 15 பெரிய தகடுகள் இருக்குன்னு சொன்னேன், பாறை தகடுகள் இருக்குது கீழே பூமிக்கு அடியில். அந்த பாறைகளில் இந்தியாவினுடைய டெக்டானிக் பிளேட்னு பேர். நம்மளுடைய பாறைகள் இருக்குது இந்திய பகுதிக்கு. அதனுடைய தென்பகுதி வந்து இந்து மகா கடலில் இருக்குது, இந்தியன் ஓஷனில் இருக்குது. அது அப்படியே வந்து உங்களுக்கு பர்மா அப்படியே இந்து மகா கடந்து நம்ம வங்கக்கடல் வழியாக பர்மா வழியாக போய் பர்மாவிலேருந்து நேபாள் வழியாக போய் ஆப்கானிஸ்தான் போகுது. இப்போ நீங்கள் நேபாள் டு ஆப்கான் அந்த இமயமலை பகுதி எல்லாமே நிலநடுக்க பகுதி, அதனுடைய பாறையினுடைய ஒட்டுப்பகுதி. அதனால் கண்டிப்பாக இந்த பாறையினுடைய ஓரப்பகுதி பவுண்டரி இருக்கு பாருங்க. இப்போ நம்மளாம் உள்ளே இருக்கோம். எங்கேயாவது நிலநடுக்கம் ஏற்பட்டாலோ இப்போ வங்கக்கடல் பகுதியில் உள்ள அந்த அந்த பவுண்டரி அல்லது எல்லையில் வந்து உங்களுக்கு நிலநடுக்கமோ இல்லை நேபாள் பகுதியில் நிலநடுக்கமோ அதெல்லாம் இருந்தாலும் நமக்கு அதனுடைய தாக்கம் தான் இருக்கும் மொழியே, நேரடி தாக்கத்தில் நம்ம இல்லை. நேற்று நடந்தது நேரடியாக அந்த வந்து உங்களுக்கு அதனுடைய எல்லை, அதனுடைய உலகளாவிய அந்த பாறைகள் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாறையும் நேராக மோதி இருக்கு. அந்த பாறையினுடைய டிபெட்டியன் அந்த பகுதிக்குள்ளும் இந்தியன் டெக்டானிக் பிளேட்டுக்கும் டிபெட்டியன் டெக்டானிக் பிளேட்டுக்கும் நேரடி மோதல் இருந்திருக்கு. அந்த நேரடி மோதலில் தான் தொடர்ந்து உங்களுக்கு அதிர்வு உண்டு பண்ணியிருக்கு. ஆனால் இந்த அதிர்வில் வந்து உங்களுக்கு இது பெரிய இழப்புன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. நேபாளுக்கே வந்து இழப்பு இல்லை. ஏன்னா அது நேபாளுக்கு அந்தாண்ட 160 கிலோமீட்டருக்குலாம் வந்து பனிப்பாறைகள் பகுதியில் தான் நடந்தது. அங்கே வாழ்விட அதிகமாக இல்லை. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சைனாலையும் ஏற்பட்டிருக்கு இல்லையா சார்? இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா அந்த உணர்வு ஏற்பட்ட பகுதின்னு பாத்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேஷ்ல எல்லாம் வந்து இந்த அதிர்வு வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்தியாவுக்கும் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குமா சார்? இல்லைங்க, நம்ம நேபாள், உத்தராஞ்சல், உங்களுக்கு அப்படியே காஷ்மீர், ஆப்கானிஸ்தான் அந்த எல்லையில தான் வடக்கு எல்லை போகுது. அந்த பாறை சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாறை வந்து இந்து மகா கடல் தெற்க அப்படியே வந்து கிழக்க வந்து வங்காள விரிகுடாவில் இருந்து பர்மா வழியாக அந்த பிளேட் வந்து நேபாள், பூட்டான் வழியாக தான் போகுது, திபெத்தின் வழியாக தான் போகுது. அந்த எல்லைகளில் நம்ம அடித்ததுனால அந்த எல்லை நாடுகள் எல்லாமே பக்கத்தில் உங்களுக்கு ஒரு 300 கிலோமீட்டர் அளவுக்கு 400 கிலோமீட்டர் அளவுக்கு உங்களுக்கு அதனுடைய அதிர்வு இருக்கும். உள்பகுதி வர வர அதிர்வு குறைந்திருக்கும். இப்போ நீங்கள் டெல்லி, பீகாருங்கிறீங்க, அங்கே அதிர்வு கம்மியாக இருக்கும். அது இன்னும் கிட்ட போக 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 இமாலயன் பகுதிக்கு போயிருந்தால் அதிகமாக இருந்திருக்கும். அது இன்னும் உள்பகுதிகளில் என்ன இழப்புகள், அதனுடைய இழப்பு என்னங்கிறது நான் ஓரிரு நாட்கள் தெரியும். ஏன்னு கேட்டால் அங்கே வந்து பெரிய இப்போ திபெத்தில் தான் நடந்திருக்கு, நம்ம எல்லைக்கு இல்லை. திபெத்தில் வந்து இந்த சிங்காட்சிங்கிற இடத்துல தான் நடந்திருக்கு. அதில் வந்து உங்களுக்கு நான் 4.1 ஹெக்டேர் ஸ்கேல்லேருந்து ஆரம்பித்து 5.9 ஸ்கேல் வரலும் போயிருக்கு உள்பகுதியில். அந்த சென்டர் கோரில் வந்து 7.1 போயிருக்கு. அங்கெல்லாம் வாழ்விடம் இல்லை. வாழ்விடம் இல்லாதனால நமக்கு உயிர் சேதம் இல்லாமல் இந்த நிலநடுக்கம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்தியாவுக்கும் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குமா சார் ஃபியூச்சர்ல? ஏன்னா இப்போதான் ஜனவரி 2025 வந்திருக்கும். எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நேபாளில் நடந்திருக்கு. இந்தியாவுக்கும் வர வாய்ப்பு இருக்குமா? இல்லைங்க, அந்த நேபாள், உத்தராஞ்சல், அப்படியே ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த பவுண்டரி வந்து என்னைக்கு நிலநடுக்கத்துக்கு உறுதியான பகுதி. அது ஏன்னா எல்லைக்கோடு பகுதி தான், அது டேஞ்சர் பகுதிங்க. அது வந்து ஆப்கானோரில் அப்படியே போகுது. அந்த பகுதிகள் வந்து நமக்கு வந்து நம்முடைய இந்தியாவினுடைய வடகிழக்கு பகுதிகள் எல்லாமே எல்லையில் வருது. அந்த நிலநடுக்க பாறைகளினுடைய எல்லையில் வரனால கண்டிப்பாக அடிக்கடி நிலநடுக்கம் எதிர்காலத்தில் செய்யக்கூடிய காலம் தான் அது. இதெல்லாம் வர வாய்ப்பு அதிகமான நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ வந்து இயற்கை சீற்றம் கூட இருக்கு. அதாவது உங்களுக்கு ஒன்று காலநிலை மாற்றத்தால் வந்து கடல் மாற்றங்கள் சீற்றங்கள்லாம் கூட நமக்கு நம்ம இந்தியாவினுடைய தென்னிந்தியாவில் வந்து கடல் சீற்றங்கள் குதனால பேரிடர் இருக்கும். வட இந்தியாவில் நிலநடுக்கத்தால் தான் இருக்கும். ஏன்னா வட மாநிலங்களுடைய எல்லை பகுதியில் எல்லாமே அப்படியே நிலநடுக்கத்தினுடைய பாறை பகுதிகள், எல்லை பாறையினுடைய எல்லை. அந்த பாறைகள் உராயும் போது கண்டிப்பாக அந்த பகுதியில் நிலநடுக்கம் வரும். அந்த இதே 7.1 இல்லை 6.5க்கு மேலே போயிருந்தாவே பில்டிங்லாம் தரைமட்டமாயிடும். இந்த மாதிரி இப்போ நிலநடுக்கம் போக சுனாமிலாம் வர வாய்ப்பு இருக்கா சார் இந்தியாவுக்கு? சுனாமிங்கிறது நிலநடுக்கம் ஒன்று தான். உங்களுக்கு கடலுக்குள்ள அந்த தகடு பாறைகள் மோதினால் அதுக்கு பேர் சுனாமின்னு வெளியே வரும். அதனுடைய அதிர்வு வந்து தண்ணியில் காமிச்சு அந்த தண்ணி தரைப்பகுதியை அடிக்கும் போது நம்ம சுனாமின்னு சொல்கிறோம். அதே வந்து இப்போ பனிப்பாறைகள் இருக்குல்ல, ஐஸ் ஏரியா இருக்குல்ல, அந்த பாறைகள் பனிப்பாறைகளில் வந்து வடக்க வந்து பனிப்பாறைகள் அதில் அதிர்வுகள் வரும்போது அதை எர்த்குவாக்னு சொல்கிறோம்.
ரெண்டும் ஒன்று தான். எர்த்குவாக் கடலில் உண்டாச்சுன்னா அதுக்கு பேர் சுனாமி. ஏன்னா அது வந்து தண்ணி மேலே அதை காமிக்கும் ஆத்திரத்தை. அந்த தண்ணி வந்து கரையை துளையும் போது பெரிய அலைகள், ராட்சச அலைகளோட வந்து உள்காடுகளை எவ்வளவு அழிக்க முடியுமோ அதை அழிச்சிடும். அதே மாதிரி எர்த்குவாக்னாலே எப்பவுமே ஜப்பான்ல தான் அதிகமா வரும் இல்லையா சார்? எதுக்கு சார் ஜப்பான்ல மட்டும் அதிகமா என்ன வர வாய்ப்பு? இல்லைங்க, அது ரெண்டுமே வல்கனம், அதாவது எரிமலையும் ஜாஸ்தி அங்கே, துவாரங்கள் அங்கே, அக்னி துவாரங்கள் ஜாஸ்தி அந்த இடத்துல. பவுண்டரி எர்த்குவாக் வந்து உங்களுக்கு எல்லாமே சுற்றிலும் வந்து எல்லைக்கோடுகள், அந்த சின்ன எல்லைக்கோடுகள் சுற்றிலும் அந்த நாடு எல்லைக்கோடுகளில் வர்றதுனால எல்லைக்கோடுகளில் பாறைகள் உராயும் போது உங்களுக்கு வரும். அது வந்து உங்களுக்கு அடிக்கடி வருது. அந்த டைம் நம்ம உங்களால் கணக்கிட முடியாது. அதனால் பெரும்பாறைகள் நகர்தலில் வந்து ரொம்ப அதிகமான ராட்சச தன்மையான நில அதிர்வுலாம் அன்றைக்கி வரும். எதிர்காலத்தில் இந்த இயற்கை பேரிடர்கள் கூடுதலாக இருக்குங்கிறது ஐநாவுடைய கணிப்பு. ஐநாவுடைய கணிப்பில் வந்து உங்களுக்கு சென்டாய் 2015 சென்டாய் உலக பேரிடர் மையா நமக்கு ஒருங்கிணைப்பு மாநாடு இருந்தது. உலகங்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு இனிமேலுக்கு வந்து நிலநடுக்கல் கூட இருக்கும், சுனாமி கூட இருக்கும், சைக்ளோன், டிப்ரெஷனுங்கிற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கூட இருக்கும். ஆக கடலோர பகுதிகளிலும் சரி, அந்த மாதிரி உங்களுக்கு எல்லைகளில் வந்து டெக்டானிக், அதாவது பாறைகள், இந்த படிப்பு பாறைகள், உலக பெரும் பாறைகள் 15, அந்த பாறைகளுடைய பவுண்டரி எல்லைகளில் எல்லா இடத்துலையும் தாக்கம் இருக்கும். துருக்கியும் அதே மாதிரி அது எல்லை தான். அது முன்னாடி நடந்த துருக்கி நிலநடுக்கமும் எல்லைகளில் தான் இருக்குது. அதனால் அந்த பாறைகளுடைய எல்லையில் பெரும் சேதாரம் உண்டாகும். அது நமக்கு வட இந்தியாவில் தான் அதிகம் இருக்கும். தென்னிந்தியாவுக்கு அதனுடைய பெரிய அதிர்வு இருக்காது. சென்னைக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி அதிர்வு கடலுக்குள்ளே தான் இருக்க வழிய அது நம்மளை வந்து தாக்கும்போது 2 ரெக்டர் ஸ்கேல் 2.5க்கு மேலே போகாது. அது என்னன்னா ஒரு நடுக்கத்தை காமிச்சிட்டு ஒரு டைனிங் டேபிள்லாம் ஆடும், பாத்திரங்கள்லாம் கீழே விழுந்து உடையும், அந்த ஒரு ஃபேன் வந்து உங்களுக்கு டமால் டமால் சத்தம் வரும். அந்த அளவோட போயிருமே ஒழிய உங்களுக்கு பெரிய பேரிடரும் நமக்கு கிடையாது. சப்போஸ் ஒரு இந்தியாவுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கணும்னா எந்த பகுதிகளுக்குலாம் அதிக வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சார்? வட இந்தியாவில் எல்லை பகுதியில் எல்லாமே கூட இருக்குங்க. அதாவது இப்போ உள்ள நம்ம இந்தியாவில்னு கூப்பிட்டிங்கன்னா நேபாளுக்கு ஒட்டினாப்புல உத்தராஞ்சல் இருக்குது, உத்தரகாண்ட் மாவட்டம் இருக்குது, மாநிலம் இருக்குது. அடுத்து சிம்லா இருக்குது, இமாச்சல் பிரதேஷ் இருக்குது, ஜம்மு காஷ்மீர் இருக்குது. அவங்களோட போய் அப்படியே அது காரக்கோரம் வழியாக ஆப்கான் வழியாக அதனுடைய பாறையினுடைய எல்லை போகுது. அந்த பாறையினுடைய உள்பகுதி எல்லாமே வந்து உங்களுக்கு அதனுடைய பாதிப்பு உண்டாகும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs.